நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின், ஒரு சிலிக்கான் டயோடு, இதான் மெயின் சிலிக்கான் டயோடு. அப்போ சிலிக்கான் டயோடு பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணும். எவ்வளோ யூஸ் பண்ணும் அப்படின்னா 0.7 வோல்ட்டு யூஸ் பண்ணும். ஓகே, கனெக்டட் வித் 1 kΩ ரெசிஸ்டர் அது ஷோன் ஃபிகர். ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் த்ரூ ஏபி. அப்போ நமக்கு வி பார்த்தோம்னா 2 வி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ப்ளஸில் இருக்குது, இதுதான் ஹை பொட்டன்ஷியலு, இது லோ பொட்டன்ஷியல். அப்போ இது ஹை பொட்டன்ஷியலு, இது லோ பொட்டன்ஷியல். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா VAB = V ஹை பொட்டன்ஷியல் மைனஸ் V லோ பொட்டன்ஷியல். அப்போ V ஹை பொட்டன்ஷியல் எவ்வளவு 3.3 வோல்ட்டு மைனஸ் V லோ பொட்டன்ஷியல், V லோ பொட்டன்ஷியல் எவ்வளவு -7.4 வோல்ட். இது மட்டும் இல்லாமல் பேட் சிலிக்கான் டயோடும் இதை யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன். அப்போ -0.7. ஓகேங்களா, ஏன்னா சிலிக்கான் டயோடுக்கு வந்து பொட்டன்ஷியல் பேரியர் 0.7. இதுவே ஜெர்மானியம் வந்தால் 0.3 வோல்ட்டு இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்ன பண்ணியிருக்கோம் 0.7 இது கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அப்ளை பண்ணோம்னா 3.3 + 7.4 -0.7. அப்போ 4 7 10 10.7 -0.7. அப்போ நமக்கு V பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 10 வோல்ட். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா கரண்ட் த்ரூ ஏபின்னு கேட்குறாங்க. அப்போ கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பண்ணலாம், I = V/R பண்ணலாம். அப்போ V எவ்வளவு அப்படின்னா 10 வோல்ட்டு R ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு 1 kΩ, கிலோவை 10⁻³ எழுதலாம். அப்போ 10⁻³ மேலே கொண்டு போகிறேன். அப்போ 10 × 10⁻³ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 10 mA. ஏன்னா 10⁻³ நம்ம என்ன எழுதலாம் மில்லின்னு எழுதலாம். அப்போ I = 10 mA. இவ்வளோ தான் இந்த கொஸ்டின்.